விநாயகர் முன்னாடி என் மேல சத்தியம் பண்ணி சொல்லு ரவி. எல்லாரும் முன்னாடி உண்மை என்னன்னு சொல்லு. ப்ளீஸ் இவங்க சந்தேகத்தை தீர்த்து வச்சிரு. சொல்லு சொல்லு ரவி, நீ நிஷாவத்தோட கூட இல்லல்ல? நான் நிஷாவத்தோட கூட இல்ல, எதுவுமே பண்ணல. அதே மாதிரி நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், நீ எல்லார்கிட்டயும் சொல்லு, உண்மையை சொல்லு. உன்னால என்ன பத்தி அந்த மாதிரி யோசிக்க கூட முடியாது. என் மேல உன் மனசுல எந்த ஃபீலிங்ஸும் கிடையாது. சொல்லு ரவி, சொல்லு. ரவி, சொல்லு ரவி. For God's sake, say something. நீ என்ன காதலிக்கலன்னு சொல்லு ரவி. என்னால பொய் சொல்ல முடியாது. பொய்யா உன் தலையில அடிச்சு சத்தியம் பண்ண முடியாது. நிஜம் அதான் ஷாலினி. நான் உன்னை உண்மையா காதலிக்கிறது தான் நிஜம். ஆனா இது வரைக்கும் நான் உன்னை தப்பான எண்ணத்தோட பார்த்ததே இல்லையே ஷாலினி. ஷாலினி, இன்னைக்கு வரைக்கும் என்னோடது ஒருதலை காதல் தான். அதுல தப்பான எண்ணம், தப்பான பார்வைன்னு ஒண்ணு கூட இல்ல. நான் வேணும்னே எதுவுமே பண்ணல ஷாலினி. இந்த வீட்டுக்குள்ள முதல் தடவையா நான் என்னைக்கு கால் வச்சனோ அன்னைக்குதான் உன்னை பார்த்தேன். உன்னை பார்த்தது மனசுக்குள்ள அவ்வளவு சந்தோஷம். என் சுகதுக்கும் எல்லாத்தையும் உன்கிட்ட பகிர்ந்துக்கலாம்னு தோணுச்சு. உன் கூட மட்டும்தான் சிரிச்சு சந்தோஷமா விளையாட முடியும் எனக்கு அப்ப தோணுச்சு ஷாலினி. நான் வெறும் வேலைக்காரன் எனக்கு ஞாபகப்படுத்தாத ஆளே இல்லை. ஆனா நீ மட்டும்தான் நானும் ஒரு உயிருள்ள ஜீவங்கிறது ஞாபகப்படுத்தினேன். அதனால நானும் பதிலுக்கு உன்னை என்னைக்குமே சந்தோஷமா வச்சுக்கணும்னு முடிவெடுத்தேன். உன்னை அக்கறையா பார்த்துக்கிட்ட உனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா இது வரைக்கும் நான் உன்னை அடையணும்னு நினைச்சதே இல்ல ஷாலினி. நான் உன்னை காதலிக்கிறது உண்மை, பதிலுக்கு நீ என்ன காதலிக்கணும்னு நினைக்கலையே. என்ன எனக்கு நல்லாவே தெரியும். அந்த நிலாவோட ஒளி என் வீட்டு ஜன்னல் வழியா என் ரூம் வரைக்கும் வேணா வரலாம். ஆனா அந்த நிலாவே வானத்துல இருந்து இறங்கி வந்து வாசல் வழியா என் வீட்டுக்குள்ள வரணும்னு ஆசைப்பட முடியாது. உன் மேல சத்தியமா இதான் உண்மை ஷாலினி. உன்னை என் பக்கத்துல நிக்க வச்சு பாக்குற துணிச்சல் எனக்கு இது வரைக்கும் வந்ததில்லை. அது முடியாதுங்கிறதுக்காக உன் பக்கத்துல ஒரு தப்பான ஆள் நிக்கிறத நான் ஏத்துக்க மாட்டேன். அதனாலதான் உன் நிச்சயதார்த்தத்தை நிறுத்தினேன். ஏன்னா சிவா நல்லவன் இல்லைன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அவன் நல்லவனா இருந்தா நான் எதுக்கு உங்களை பிரிக்க போறேன் ஷாலினி? நியாயமா உங்களை விட்டு நான் தான் பிரிஞ்சு போயிருக்கணும். உன்னை சந்தோஷப்படுத்திருப்பேனே. காதலிக்கிறியாடா நீ? ஏன் பொண்ணையை காதலிப்பியா நீ? உனக்கு ஆதரவு கொடுத்து உங்ககிட்ட அன்பா நடந்ததுக்கு நீ காட்டின நன்றி கடனாடா இதே. ரவி, ரவி, இவன் என் கண்ணு முன்னாடியே நிக்க கூடாது. தூக்கி வெளியில இருங்க, எரிங்க வேணா.
நான் சொல்றது கேளுங்க ஷாலினி உங்க தப்பான இடத்துல பழகல உங்களை காதலிச்சு அவ்வளவுதான் ஷாலினி சொல்றது கேளுங்க ஷாலினி தப்பா எடுத்துக்காத ஷாலினி 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 நான் உன்னை மனசார காதலிச்சேன் ஷாலினி வேற எந்த தப்பு பண்ணல என்ன நம்புங்க நான் ஒண்ணும் பண்ணல ஷாலினி ஷாலினி நான் உன்னை காதலிச்சதோ வேற எதுவுமே பண்ணல ஷாலினி ஷாலினி புரிஞ்சுக்கோ ஷாலினி நீ தப்பா எடுத்துக்காத ஷாலினி என்ன உன்னை மனசார காதலிச்சது மட்டும் ஷாலினி ஷாலினி நான் உண்மையில உயிரே வச்சிருக்கேன் உன் வாயால காதலுங்கிற வார்த்தையை சொல்லாத. அவ உன்னை ஒரு நல்ல ஃப்ரெண்டா நினைச்சுதான் பழகுனா. ஆனா அவளுக்கே நீ துரோகம் பண்ணிட்ட. நீ ஒன் சைடா அவளை எவ்வளவு வேணா காதலிச்சிருக்கலாம். ஆனா ஷாலினி உன்னை காதலிச்சதே கிடையாது. காதலிக்கிற அளவுக்குலாம் உனக்கு தகுதியே கிடையாது. என்னடா ஏன் எல்லாரும் நிறுத்திட்டீங்க? அவனை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுங்க. இத்தனை நாளா அவன் மனசுல இருக்கிறத யாருக்கும் சொல்லல. அவன் கதறல் இந்த உலகத்துக்கே கேட்கணும். அடிங்க, எங்கடா வந்து அடிங்கடா அவனை. எரிங்க. இனிமே நாம இருக்கிற தசை பக்கமே அவன் தலை வச்சு படுக்க கூடாது. வாழ்க்கை கிடைக்கிற நினைச்சதில்லை ஷாலினி உயிரை பேரை காதலிச்சேன் வேற எதுவும் பண்ணல ஷாலினி நான் சொல்றது நம்பு ஷாலினி நான் சொல்றதா உண்மை சின்ன வயசுல உன்னை காதலிக்கிறேன் ஆனா என் காதல் சத்தியமோட தப்பா நான் பார்த்ததே கிடையாது உன் வாழ்க்கையை நான் கெடுக்க நினைக்கல ஷாலினி நம்பு ஷாலினி இங்க பாருங்க ஐயா நான் இந்த வீட்டிலே வளர்ந்தவன் நீங்களும் இந்த வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தரும் எனக்கு ரொம்ப முக்கியம் நீங்க காட்டுற அன்புக்கும் ஷாலினியோட நட்புக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டவன் பெரியா ஷாலினி வாழ்க்கையில தப்பு நடக்குதுன்னு தெரிஞ்சோம் என்னால சும்மா இருக்க முடியாது ஷாலினி எனக்கும் காதல் வந்துருச்சு நான் யாரை காதலிக்கிறேனோ அவளுக்கு நான் பெரிய அநியாயம் பண்ணிட்டேன் ஷாலினி நான் பண்ண ஒரு மிகப்பெரிய தப்பால அவ லைஃப் பூரா கஷ்டப்பட போறா நீ எப்படி சிவாவையும் என்னையும் சேர்த்து வச்சியோ அதே மாதிரி இவளையும் உன்னையும் சீக்கிரமே நான் சேர்த்து வச்சிருவேன் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும் இவ என் கேர்ள் ஃப்ரெண்டே இல்ல சொல்றேன்ல இவ என் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல ஏய் சிவா ஏன் டான்ஸ் ஆடாம நிக்கிற யார் கூட ஆடுறது எனக்கு துணையா இருந்தவ தான் என் பக்கத்துல தான் இருக்கா ஐயா தான் அனுப்பி வச்சார் உன்னையும் டான்ஸ் ஆட சொல்லி கூப்பிடுறாரு ஐயா இவ என்னைக்குமே ஷாலினிய ஒரு ஃப்ரெண்டா பார்த்ததே கிடையாது பேருக்கு தான் ஃப்ரெண்ட்னு சொல்லிக்கிறான் ஆனா உள்ளுக்குள்ள தப்பான எண்ணத்தோட தான் இவளை பார்த்திருக்கான் அவ எதுக்காக இப்படி எல்லாம் என்கிட்ட நடந்துக்கிட்டான்னு உனக்கு தெரியணும்ல அது உன்னாலதான் ஷாலினி ஃப்ரெண்டுன்னு சொல்றியே இந்த ரவி உன்னை காதலிக்கிறான் ஷாலினியோட என்கேஜ்மெண்ட் இவ வேணும்னே தான் நிறுத்தினான் ஏன்னா ஷாலினி கல்யாணம் பண்ணிட்டு போறது இவனுக்கு சுத்தமா பிடிக்கல யோசிச்சு பாரு இது மட்டும் சிவாவோட குழந்தையா இருந்தா உங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆக நான் ஏன் அலோ பண்ண போறேன் ஷாலினி ரவி தான் உன்னோட என்கேஜ்மெண்ட் நிறுத்தினான் இவன் ரொம்ப ஸ்மார்ட்டா எங்க அப்பாவை பயன்படுத்திக்கிட்டு உன் எமோஷன்ஸோட விளையாடி இருக்கான் விநாயகர் முன்னாடி சத்தியம் பண்ணி சொல்ல ரவி எல்லாருக்கும் முன்னாடி உண்மையை சொல்ல உண்மையிலேயே நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான்ங்கறத எல்லாருக்கும் சொல்ல என் மேல உனக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் இல்லைன்னு சொல்ல உன் மனசுல என்ன பத்தின ஃபீலிங்ஸ் எதுவும் இல்லைன்னு சொல்ல என்னால போய் சொல்ல முடியாது நிஜம் அதான் ஷாலினி நான் உன்னை உண்மையா காதலிக்கிறது தான் நிஜம் நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் நட்புக்காக என் காதல சந்தேகப்பட்டுட்டேன் நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் நான் சிவாவை மொத்தமா இழந்துட்டேன்
வலிமையை தருது புதிய மீரா. அம்பிகா! அம்பிகா! அம்மா, தயவு செய்து அம்பிகா விட்டுங்கம்மா. அம்மா! ரோட்ல திரியிற நாய்ங்க ரோட்ல இருந்தாதான் நல்லது. நீ ஏன் பேத்தி உடம்புல இப்ப பாரு, உங்க அம்மா உடம்பு முழுக்க தழும்பா மாத்திர. அவள சும்மா விட மாட்டேன். ஏ அம்பிகா, இந்த பாவத்தை நீதானே 10 மாசம் சுமந்து பெத்த, அந்த பலனையும் நீதானே அனுபவிச்சாகணும். ஏன் பேத்தியே தப்பா பாத்தியா? உங்க அம்மா மூஞ்சில சேர பூசுறேன் பாரு. அம்பிகா! நல்லா பாருடா, உங்க அம்மா மூஞ்சில சேர பூசுறேன். அம்மா! பிளாட்ஃபார்ம்ல உட்கார்ந்துகிட்டு மாளிகையில வாழணும்னு கனவு கண்டுகிட்டு இருந்தல்ல, இப்ப பாரு உங்க அம்மா மூஞ்சில நல்லா கறி பூசுறேன் பாரு. அவ்வளவுதான். இப்பதான் கணக்கெல்லாம் சரியா இருக்கு. புரிஞ்சுதா? கணக்கு இன்னும் சரியாகல. நான் கணக்கு சரி பண்றேன். அங்க மேல உட்கார்ந்து வேடிக்கை பாக்குறவனுக்கும் இந்த பூமியில கஷ்டப்படுற எங்களுக்கும் சம்மந்தம் இருந்தா கணக்கு இனிமே சரியாகும். அத நீங்க எல்லாருமே பார்க்கதான் போறீங்க. நீங்க எல்லாருமா சேர்ந்து என் புள்ளையோட காதலுக்கு சாபம் விட்டீங்கல்ல, அவனை தப்பானவன்னு சொல்றீங்கல்ல. உங்களை எல்லாம் பாக்குறதுக்கே எனக்கு அசிங்கமா இருக்கு. உங்களுக்கு எல்லாம் காதல், அன்பு, பாசம்னால என்னன்னு தெரியாது. இங்க பாருமா, உன் தலைமுடி எந்த அளவுக்கு வெள்ளையா இருக்கோ அந்த அளவுக்கு உன் மனசு கருப்பா இருக்கு. எனக்கு எல்லாம் தெரியும். பெருசா கோபப்பட்டியே. என் புள்ள உன் பேத்திய காதலிக்கிறான்னு நீ கோவப்படல. கோவத்துக்கான காரணத்தை சொல்லவா? உன் பேத்தியோட கல்யாணம் ஒரு தப்பான வீட்டுல நடக்கணும்னு நீ ஆசைப்படுற. அப்படி நடக்காம என் புள்ள அதை தடுத்துட்டா. எல்லா உண்மையும் எனக்கு தெரியும். ஏமா, நீ இந்த பெரிய மனுஷனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு மினுக்கிறியே, ஆனா நீ ஒண்ணு இவர மனசார விரும்பல. நீ அவரு சேர்த்து வச்சிருக்கிற சொத்தையும் அவரோட புகழையும் தான் விரும்புற. உன் பொண்ண ஒரு பெரிய வீட்டுல ஒரு பணக்காரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக நீ இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. உன்ன மாதிரி ஆளுகளுக்கு எல்லாம் காதல்லாம் என்னன்னு எப்படி தெரியும்? நல்ல காரியம் பண்ணீங்க பெரியய்யா. பெரியய்யா விடிஞ்சதுல இருந்து தூங்குற வரைக்கும் பெரியய்யா பெரியய்யான்னு என் புள்ள சொல்லிக்கிட்டே இருப்பான். ஆனா இந்த பெரியய்யாவோட அன்புல கூட ஒரு சுயநலம் இருக்குன்னு பாவம் இவனுக்கு எப்படி தெரியும்? அன்னைக்கு நீங்க தானே இந்த வீட்டை விட்டு போக கூடாதுன்னு எங்களை பிடிச்சு தடுத்தீங்க. உங்க முகத்துக்காக தான் நாங்க இந்த வீட்டுல தங்கி இருந்தோம். ஆனா கடைசியில நீங்க என்ன பண்ணீங்க? என் புள்ளைய கை நீட்டி அடிச்சிட்டீங்கல்ல. அவன் மேல விழுந்த பழி எல்லாம் உண்மையை நம்பிட்டீங்கல்ல. நீங்க தானே அடிக்கடி சொல்வீங்க காலத்தோட சேர்ந்து அன்பு வளரும்னு. இப்ப நீங்க காட்டினது என்ன மாதிரி அன்பு பெரியய்யா? ஒரு நல்ல தலைகீழா மாறிடுச்சு.
இதோ என் புள்ள ரவி சின்ன வயசுல இருந்து இன்னி வரைக்கும் அவ வாழ்க்கைய உங்களுக்காகவே அர்ப்பணிச்சிட்டான். கடவுளை கும்பிடாம பெரிய தான் தெய்வம்னு நம்பிக்கிட்டு இருந்தான். அவனோட மூளை தான் உங்களை இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டோட ராஜாவா மாத்தி இருக்கு. ஆனா அவனையே நீங்க இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டீங்கல்ல. பெரிய மனுஷங்க, பெரிய மனுஷங்க. என்னத்தையா பெரிய மனுஷங்க நீங்க? என்னத்தை நீங்க பெரிய வீட்டுல வாழறீங்க? ஆனா உங்களோட எண்ணங்கள் எல்லாம் இவ்வளவு கீழ்த்தரமா இருக்கே. பெரிய மனுஷங்களா? லக்ஷ்மிக்கெல்லாம் பெரிய பூஜை பண்ணுவீங்கல்ல. ஆனா யாரால உங்க வீட்டுக்கு லக்ஷ்மி வராளோ அவனை செருப்பால அடிப்பீங்க. அந்த பிள்ளையாருக்கு பெருசா பூஜை பண்ணுவீங்க. ஆனா யார் தொல்ல உட்காந்துட்டு அந்த பிள்ளையார் உங்க வீட்டுக்கு வருவாரோ அவனை மதிக்கவே மாட்டீங்க. அன்னபூரணிக்கெல்லாம் பூஜை பண்ணுவீங்க. ஆனா வாய்க்கு ருசியா சமைச்சு போடுறவங்கள அசிங்க அசிங்கமா திட்டுவீங்க. உங்க வீட்டை சுத்தம் பண்றவன அழுக்குன்னு தூக்கி எறிவீங்க. உங்களோட எச்ச தட்டையும் எச்ச கிளாஸையும் எடுக்கிறவன உங்களோட எச்ச சோற சாப்பிட வைப்பீங்க. உங்களை எல்லாம் நினைச்சு பார்க்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு. ஏய், கிளம்பு, வெளியில போடி இங்க இருந்து. உன் பொட்டி படுக்கையை தூக்கிட்டு வந்து மூஞ்சில அடிக்கவா? கொண்டு வாங்க, என் பொட்டி படுக்கையில தூக்கிட்டு வந்து கொடுங்க. அது மட்டும் பத்தாது, இத்தனை வருஷமா செருப்பு மாதிரி என் புருஷன் உழைச்சாரு, அந்த உழைப்பு திரும்பி கொடுங்க. உங்க வீட்டுக்கு உழைக்கிறதுக்காகவே என் புள்ள தன்னோட சின்ன வயசு சந்தோஷத்தை எல்லாம் எழுந்தானே, அந்த இழப்பை எனக்கு திருப்பி கொடுங்க. என் புள்ள தன்னோட நேரத்தையும் சந்தோஷத்தையும் உங்க குடும்பத்துக்காகவே கொடுத்தானே, அந்த நேரத்தை எனக்கு திருப்பி கொடுங்க. உன் பேத்தியோட நெத்தியில ஒரு சுருக்கம் கூட வரக்கூடாதுங்கிறதுக்காக என் புள்ள எத்தனையோ தியாகங்கள் பண்ணிருக்கா. அதையெல்லாம் திருப்பி கொடுங்க. அதையெல்லாம் கொடுக்க முடியுமா உங்களால? பெருசா பேச வந்துட்டாங்க. பொட்டி படுக்கைய தூக்கி எறியறாங்களா? ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ, இன்னைக்கு இந்த வீட்டை விட்டு வெளியே போறது வேலைக்காரங்கன்னு நினைக்காத. இன்னைக்கு இந்த வீட்டை விட்டு இந்த வீட்டோட அதிர்ஷ்டமே போகுது. ரவி இந்த வீட்டை விட்டு போறா. ஏன்னா அவன் தான் இந்த வீட்டை எல்லா பிரச்சனைகள்ல இருந்து காப்பாத்தி இருக்கா. இன்னைக்கு இங்க நடந்த விஷயங்கள் எல்லாம் இந்த உலகம் பார்க்காம இருந்திருக்கலாம். ஆனா மேல உட்கார்ந்து இந்த உலகத்தை உருவாக்குனானே, அவன் நிச்சயம் பார்த்திருப்பான். ஏன்னா அவன் என் புள்ள ரவியோட தோல்ல உட்கார்ந்து அந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கான். அவன் உங்க கணக்கு சரி பண்ணுவா பாருங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பொய்யதான் உண்மையை நம்புறீங்க. நியாயத்தை அநியாயமாவும் அநியாயத்தை நியாயமாவும் நினைக்கிறீங்க. இந்த மாதிரி வீட்டுலதான் அந்த பிள்ளையார் கூட எந்த நல்லதையும் செய்ய மாட்டாரு. மங்களமூர்த்தியா இருக்கிறவன் இந்த வீட்டுல எந்த மங்கள காரியத்தை பண்ண விட மாட்டா. நாங்க ஏழனை தானே எங்களை ஏளனமா பாக்குறீங்க. என் மூஞ்சில இன்னைக்கு கரிய பூசிட்டீங்க. என் புள்ள உடம்புல இருந்து ரத்தத்தை வர வச்சிட்டீங்க. இதெல்லாம் எதுக்காக சொல்லுங்க? நாங்க ஏழைங்கிறதாலயா? எங்க ஏழ்மையை பார்த்து உங்களுக்கு எல்லாம் அலட்சியமா இருக்குல்ல? ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு நாள் இதே ஏழ்மையை நீங்களும் அனுபவிப்பீங்க. பணக்காரங்களோட கேவலமான புத்தியை எங்களுக்கு காமிச்சிட்டீங்கல்ல. ஏழ்மையோட வலி என்னங்கிறத அந்த பிள்ளையார் உங்களுக்கு காட்டுவாரு. நீங்க எல்லாரும் ஒண்ணுமே இல்லாம நடு தெருவுல நிக்க போறீங்க. இந்த பணம், இந்த சொத்து, பேரு, புகழ் எல்லாம் ஒரு நாள் உங்களை விட்டு போயிடும். எங்க ஏழ்மையை பார்த்து சிரிக்கிறீங்கல்ல, ஒரு நாள் நீங்களும் ஏழையா மாறுவீங்க. சும்மா இல்ல, இது ஒரு தாயோட சாபம். இது வெறும் வார்த்தையா போயிடாது. சரித்திரத்தை புரட்டி பாருங்க.
வேத புராணத்தை படிச்சு பாருங்க, எல்லாத்துலயுமே இதான் சொல்லிருக்கு. ஏழைய ஏளனமா பார்க்காத, ஏழ்மையை உன்னால தாங்கிக்க முடியாது, மாளிகை மேல நின்று சிரிக்காத, நாளைக்கு ஊரே உன்னை பார்த்து சிரிக்கும். அப்பா, அப்பா விட சொல்லுங்க. இன்ஸ்பெக்டர் சார், எங்க அப்பா விட சொல்லுங்க சார். அவருக்கு எதுவுமே தெரியாது சார். ப்ளீஸ் அவர் விட சொல்லுங்க. இழுத்துக்கிட்டு போங்க இவங்கள. இவங்க திமிரோட சேர்த்து இவங்க கொழுப்பையும் இறக்கி விடுங்க. எல்லாரும் இழுத்துட்டு வாங்க. வாங்க சார் சார் ப்ளீஸ் சார். எங்க அப்பா விட சொல்லுங்க சார். சார் அவருக்கு எதுவும் தெரியாது சார். சார் அவங்க மேல எந்த தப்புமே இல்ல சார். வாங்குறல்ல சார் அவங்களே சார் கொஞ்சம் விட்டா ஓவரா பண்ணுவீங்கடா நீங்க எல்லாம். வாங்க வாங்க. இன்ஸ்பெக்டர் சார், சார் எங்க அப்பா அம்மா எந்த தப்பு பண்ணலையே சார். சார் விட சொல்லுங்க சார். வாயை மூடு. சார் சார் அவங்க 2 பேரும் விட சொல்லுங்க சார். சார் எங்க அப்பா அம்மா பாவம் சார். சார் சார் உங்களை விட்டு சொல்லுங்க சார். வாயை மூடுன்னு சொல்றேன்ல. உள்ள போடா. என்னடா ஓவரா பேசுற? சிவா, நீ ஷாலினிக்கு உடனே போன் பண்ணு. இப்ப நீ என்ன சொன்னாலும் அவ கேப்பா. அப்படியா? அப்ப போனை கொடுங்க. நீ ஏன் போனை கீழே போட்ட? போன் உடைஞ்சு போச்சு. இதே மாதிரி தான் இப்ப அங்க ஷாலினியோட மனசும் உடைஞ்சு போச்சு. வேண்டாம், என் பிள்ளையை விட்டுடுங்க. அவனை தள்ளாதீங்க. ஐயோ ரவி, ரவி சார் விட்டுருங்க சார். என் புள்ள விட்டுருங்க சார். சார் ரவி சார் விட்டுருங்க சார். என் புள்ள விட்டுருங்க. உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு சிவா. நீ ஷாலினிக்கு போன் பண்ணுவேன்னு நினைச்சுதானே இந்த போனை உன் கையில கொடுத்தேன். நீ என்னடானா சிவா ஷாலினி கிட்ட பேசுறதுக்கு இதுதான் சரியான வாய்ப்பு. நல்லா யோசிச்சு பாரு. பத்மாவதியோட அப்பா பேரு தெரியாத பொண்ண ஒரு டிரைவர் காதலிக்கிறானா எவ்வளவு பெரிய விஷயம். அந்த பாலகிருஷ்ணன் இப்ப மொத்தமா உடைஞ்சு போய் உட்கார்ந்துட்டு இருப்பாரு. இப்ப அவரு நீ என்ன சொன்னாலும் கேப்பாரு சிவா. வேணா பாரு, இப்ப நீ அவங்கள பொறுத்த வரைக்கும் நீ ஒரு கடவுள். அப்படின்னா கடவுள் என்னைக்காவது தன்னோட பக்தர்களுக்கு பிரசாதம் கொடுக்க போயிருக்காரா? இல்லல்ல. பக்தர்கள் தான் தேடி வரணும், வந்து பிரசாதம் வாங்கிக்கணும். என்னோட மிகப்பெரிய பக்தை வந்துட்டா பாருங்க. பிரசாதத்துக்காக என்ன தேடி வர. என்ன வழியிலிருந்து தூக்கி எறிய எவ்வளோ பேரோ ட்ரை பண்ணாங்க. பாவம், அவங்களே தூக்கி எறியப்பட்டுட்டாங்க. வாயை மூடிட்டு இருக்கணும், பேசக்கூடாது. பின்னாடி போ. ரவி அப்பா. ஐயோ ரவி, ரவி பாலகிருஷ்ணன் சார் வீட்டு பொண்ணுகிட்டே நீ தப்பா நடந்துக்கிறியா? எவ்வளவு தைரியம்டா உனக்கு? வேலைக்காரன் மாதிரி இருக்க மாட்டேன். சிவா, ப்ளீஸ் ஓபன் தி டோர். Shiva, I'm sorry. Please open the door, Shiva.
Shiva, open the door. Shiva, please, கதவு தர Shiva. ஏன் நிறுத்திட்டீங்க? அடிங்க மறுபடியும். விடாம அடிங்க. அந்த கிழவனை பாருங்கயா. அடி. நல்லா. ஐயோ, அவரை அடிக்காதீங்க. அடியா. நல்லா அடி. அடி. எங்க அப்பா அடிக்காதீங்க அப்பா அடிக்காதீங்க வேண்டாம் அப்பா உடையிலப்பா எனக்கு எனக்கு உடையிலப்பா வலிக்கலப்பா சொல்றது கேளுங்க சார் Shiva. I'm sorry, Shiva. நான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். I'm sorry. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடு சிவா, ப்ளீஸ். ஷாலினி நீ ரொம்ப லேட். நான் உங்களோட எந்த உறவும் வச்சுக்க விரும்பல. சிவா, 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 ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு. ப்ளீஸ் சிவா, இந்த மாதிரி சொல்லாத. ப்ளீஸ் சிவா, என்ன மன்னிச்சிரு. சிவா, இனிமே இந்த மாதிரி நடக்காத. I promise. நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன் இல்ல சிவா. ஷாலினி, நீ என்ன காதலிக்கவே இல்ல. நீ என்ன காதலிச்சிருந்தா என்ன விட்டுட்டு ஒரு வேலைக்காரனை நம்பி இருக்க மாட்டேன். உமரு ஜாஸ்தி ஆயிடுச்சு உங்களுக்குலாம். அடிங்க. ஓடு. அடியா. அடிக்கிறத நிறுத்துங்க. அவன் செத்துட போறான். அம்மா, அம்மா, தயவு செஞ்சு அவனுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்கம்மா. என்ன அந்த செல்லுக்கு கொஞ்சம் அனுப்புங்கம்மா. ஒரே ஒரு தடவை அவர்கிட்ட கூட்டிட்டு போங்க. ஓடு. உள்ளே விட்டுருங்கய்யா. உறவே உயிரே